கேசிபி உங்கள்கிட்டே தொடங்குறேன். இந்த நகர்வுகளை எப்படி பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக அதிமுக விவகாரங்களை கவனிக்கக்கூடியவர். இன்னைக்கு திரு செங்கோட்டையன் ஒரு கருத்தை சொல்கிறாரு, ஓபிஎஸும் அந்த கருத்தை சொல்கிறாரு. பாஜக இணைக்கணுன்ற ஆர்வத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஆனால் ஒரு பக்கம் கூட்டணியில் இருக்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சிக்க வேண்டியது? இல்லை, திரு செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக தலைவர்களை 2 முறை சந்தித்து விட்டு வந்தார். முதல் முறை அவர் சந்தித்து விட்டு வந்ததற்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு பாஜகவோடு இணங்கினார். அப்போ அந்த முறையே பேசப்பட்டது என்கிற கருத்தையும் திரு செங்கோட்டையன் சொல்கிறார். இந்த 6 முன்னாள் அமைச்சர்கள் போய் சந்தித்ததே நாங்கள் பாஜகவோடு கூட்டணி வைக்கணும்னு தான் சொன்னோம், அது பிறகு நடந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்கிறார். அன்னைக்கு அவர் ஏற்றுக்கொள்ளலை, அன்னைக்கு நிறைய கடுமையாக விமர்சனங்களை முன்வைச்சார். அங்கே அவர் வெளிப்படுத்தியது கடும் சொற்களை வெளிப்படுத்தினார் அப்படின்லாம் சொல்கிறார். இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் CV சண்முகத்துக்கும் கடுமையான வாக்குவாதங்கள் கூட ஏற்பட்டது. அதற்கு பிறகுதான், அந்த 6 அமைச்சர்கள் சந்திப்புக்கு பிறகுதான் திரு செங்கோட்டையன் டெல்லியில் உள்துறை அமைச்சரையும் நிதி அமைச்சரையும் சந்திக்கிறார். அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு சம்மதிக்கிறார். அடுத்து எல்லோரையும் ஒன்றுபட்டு அதிமுக உருவாக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தையும் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பாஜகவோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்த உடனே எடப்பாடி பழனிசாமியே கூட பொது வெளிகளில் பலமான கூட்டணி அமைச்சிட்டோம், திமுக பயப்படுது, பாஜகவோட கூட்டணியின் உடனே திமுக பயப்படுது என்று அது ஒரு வெல்லுகிற கூட்டணி என்று அதை கட்டமைத்தார். ஆனால் நாள் போக போக பார்த்தீங்கன்னா ஒன்றுபட்ட அதிமுக தேவை, அப்பொழுதுதான் வெற்றி பெற முடியும் என்கிற அந்த கருத்து மிக அதிகமாக வலுப்பெற்றது. ஓகே, அந்த அடிப்படையில் பாஜக திரு செங்கோட்டையன் அவர்களிடத்துல இது ஒன்றுபடுத்தப்பட வேண்டும் என்கிற கருத்தை தெரிவித்திருக்கலாம். அந்த நாடாளுமன்ற தேர்தல் இப்போ அவர் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருக்காரு, கூட்டணியில் பாஜக இருக்கு. ஆனால் இந்த நகர்வுகளை பார்க்கும்போது இப்போ அதிமுக தன்னிச்சையாக செயல்பட்டது, திரு எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக அவர் முடிவெடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தானே இதில் இந்த நகர்வுகளை பார்க்கும்போது பார்க்க முடியுது. இதில் எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக முடிவெடுக்கிறாரா, கலந்து முடிவெடுக்கிறாரா? நான் சொல்றது தன்னிச்சையான்றதுன்னா அவர் கட்சி சார்ந்து முடிவெடுக்கிறார், பாஜக சொல்லியோ வேறு யார் சொல்லியோ அந்த முடிவெடுக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி எடுக்கல. இல்லை, அதனுடைய விளைவுகள், திரு எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய விளைவுகள், நோக்கம் என்ன? ஒரு கட்சி, அரசியல் கட்சியினுடைய நோக்கம் என்ன? தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்கள் இருக்கு. 6 மாசத்துல அதிமுக ஆளுகிற கட்சியாக வென்றுவிடும் என்று களத்தில் இன்றைக்கு ஒரு களம் பிரதிபலிக்குதா என்றால் இல்லை. அப்போ அந்த இடத்துல தான் இல்லை, இந்த கட்சி ஒன்றுபடுத்தப்பட வேண்டும் என்பது. அப்போ அது கட்சி பலமாக இல்லைங்கிறதே எடப்பாடி பழனிசாமியே உணர்ந்திருக்கிறார். அதனால தான் அவரே என்ன செய்கிறாரு, விஜயோடு கூட்டணி என்கிறாரு, பிள்ளையார் சொல்லி போட்டேன் என்கிறாரு. இப்போ இருக்கிற பாஜக கூட்டணி வலிமையானதுன்னு சொல்லி அவரே துவக்கினாலும் கூட இறுதியில் விஜயோட கூட்டணி தேவை என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். உதயகுமார் போன்றவர்கள் வலியன பாஜகவை அவர்கள் அழைக்க கூட அதை சொல்றாரு, ஆதரிக்கணும். இந்த கட்சி தேர்தலில் வென்று ஆட்சி அமைக்கிற பலத்தை இன்றைய தேதிக்கு பெறவில்லை. இல்லை, இப்போ இங்கே ஒரு அரித்மெட்டிக் கால்குலேஷன் தானே வெற்றி பெறும் பொதுவாக தேர்தலில். இப்போ இங்கே திமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்குது, அது ஒரு அரித்மெட்டிக்கில் ஒரு ஸ்ட்ராங் நம்பர்ஸை வச்சுருக்கிறாங்க இது வரைக்கும் ட்ராக் ரெக்கார்ட்னா. அப்போ அதுக்கு இணையாக அதை விட கூடுதலாக ஒரு எண்ணிக்கையை பெறணுங்கிற வியூகத்தை தானே அதிமுக வகுக்க முடியும். அதில் என்ன தவறு இருக்குது? யார் யாரெல்லாம் எதுக்குறீங்களோ ஒன்றா வாங்கன்னு சொல்லக்கூடியதில் அது தவறுன்னு பார்க்குறீங்களா? அப்போ முதல்ல அதிமுகவை ஒன்றாக்கணும் இல்லையா? அதிமுகவே அதிமுக ஒன்றா இருக்குன்னு தானே அவங்க சொல்கிறதே. இல்லை, இதெல்லாம் டெக்னிக்கலாக பேசலாங்க. அதாவது நாங்கள் அதிமுக ஒன்றும் பிளவுபட்டல, சில பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க, நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. வெல்லுகிற வல்லமையோடு அதிமுக இன்றைக்கு களத்தில் நிற்கிறதா என்றால் இல்லைன்னு என்ன முடிவு எப்படி வரீங்க? இருக்குது இல்லைங்கிறது இவங்க இருந்திருந்தால் ஏன் போய் நீங்கள் விஜயை கூட்டுறீங்க? நீங்கள் துவக்கம் எங்கே ஆரம்பிக்குது? பாஜக கூட்டணி சேர்ந்த உடனே சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பெற்ற 18, அமித்ஷா என்ன பேசினாரு, 18, 22 அல்லது 21, 39 ஆயிடுச்சு. இவங்க என்ன 45 தானே வாங்கி இருந்தாங்க, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, ஜெயிச்சிருவோம், இதானே அமித்ஷா சொன்னாரு.
பாஜக எதிர்பார்த்தது இதுதானே. எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றம் உள்பட பல பொது வழிகளில் பேசுனது இதுதானே. அப்புறம் ஏன் போய் இன்னைக்கு விஜய் கூப்பிடுறீங்க? சார் என்டிஏ கூட்டணி சார், என்டிஏங்கிறது யார் யாரெல்லாம் அப்படிங்கிறது கூட்டணிக்கு வரக்கூடிய எல்லாரும் என்டிஏ தானே, வெறும் அதிமுக பாஜக கூட்டணி எப்படி வேணாலும் வச்சுக்கணும். என்டையர் என்டிஏ பிளஸ் அதிமுகன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த என்டிஏல ஓபிஎஸ் இருந்தார்ல, என்டிஏல தினகரன் இருந்தார்ல, அதிமுகல செங்கோட்டையன் இருந்தார்ல, அப்ப இதை ஒருங்கிணைக்கணும் என்கிற அந்த எதிர்பார்ப்பு இல்ல. இப்ப இந்த இடத்துல பாஜக என்டிஏல இருக்கக்கூடிய அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் அவங்க தானே கழட்டி விடுறாங்க. அப்ப டிடிவி தினகரனோ ஓ பன்னீர்செல்வத்தையோ கூடவே அழைத்து வர வேண்டியது யார் பொறுப்பு? அப்ப இல்ல பாஜக தானே. எடப்பாடி பழனிசாமி இவர்களை சேர்த்த கூடாது என்று வலியுறுத்துகிறார். அதனாலதான் பாஜக செங்கோட்டையன் சொல்லி இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்துங்கள் என்று. ஆனா இதன் மூலியமா செங்கோட்டையன் என்ன செய்யறாரு? பாஜகவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்றாரு. நீங்க தான் இத சொன்னீங்க, இன்னைக்கு வெளிப்படையா டிஸ்க்ளோஸ் பண்றாரு. அதாவது இணைப்புங்கிற கருத்தை நான் வலியுறுத்துறேன், அதை நான் மட்டும் சொல்லல, பாஜக சொன்னுச்சு. அப்ப என்ன சொல்றாரு? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை யாருக்கு ஃபிக்ஸ் பண்றாரு? பாஜகவுக்கு ஃபிக்ஸ் பண்றாரு. நயினா நாகேந்திரன் வேறு விதமா சொல்றாரு. இவர் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா பின்னாடி திமுக இருக்குமோ அப்படின்னு அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. நயினா நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி திரு செங்கோட்டையன் யார் சொன்னாங்க, எப்ப சொன்னாங்க என்பதை அவர் சொல்லலைன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். அதனால ஒருவேளை இன்னைக்கு அதுக்கு பிறகுதான் திரு ஓ பன்னீர்செல்வம் சொல்றாரு பிரதமருக்கு அந்த ஆர்வம் இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. இது பிரதமருக்கு இருக்குதோ பிஜேபிக்கு இருக்குதோ எல்லா அதிமுக தொண்டர்களுக்கு இருக்குது, அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு இருக்குது, தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்குது, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் விஜய்க்கு இருந்தது ஒரு 6-10% வாக்குகள் தான். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி பிள்ளையார் சொல்லி போட்டாரு பாருங்க, அதுக்கப்புறம் அவர்கள் வாக்கு சதவீதம் உயர்ந்து விட்டதாக அவர்கள் தங்களை உயர்த்தி கொள்றாங்க. ஆனால் அதிமுக பலகீனமாகிவிட்டது, விஜய் இல்லாமல் வெற்றி பெற முடியாது. எல்லாமே என்னன்னா சார், நீங்க ஒரு தேர்தல் நடந்து வாக்கு சதவீதம் வராத வரைக்கும் பர்செப்ஷனா தான் பார்க்கப்படும். இதே பிரச்சனை தான் எடப்பாடி பழனிசாமிக்கு. இவர் தலைமையில ஒரு தேர்தலை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா எல்லாரையும் தூக்கி குப்பையில போட்டுருங்க. ஆனா ஒத்த தேர்தலை கூட இன்னைக்கு வரைக்கும் ஜெயிக்க முடியாம தொடர்ச்சியா நீக்கத்தை மட்டுமே செய்து கொண்டு இருக்கிற பொழுது இவர் செங்கோட்டையனை பத்தி ஒரு விஷயம் சொல்றாரு, நான் தான் உங்களை மினிஸ்டர் ஆக்குறேன். அப்ப செங்கோட்டையன் என்ன பதில் சொல்றாரு? முதலமைச்சர் ஆகிறதுக்கு நாங்க தான் செஞ்சோங்கிறாரு. இவர் திமுகவுக்கு பி டீம்ங்கிறாரு. கொடநாடு கேஸுக்கு நீ திமுக அணுக்கரகத்தோடு வெளியில இருக்கிறீங்க. நீங்க அடுத்த கேள்வி வைக்கிறாரு, எல்லாவற்றுக்கும் சிபிஐ விசாரணை கேட்கக்கூடியவங்க ஏன் இதுல கேட்கல? அப்ப இந்த விஷயத்தினால டேமேஜ் யாருக்கு? அதிமுக என்கிற கட்சிக்கு. அதிமுக என்கிற கட்சிக்கு ஆட்சிக்கு வந்தால் அதிகபட்ச பலனாளி யாரு? உயர்ந்த பதவிக்கு போகக்கூடியது யாரு? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். அப்ப அவருக்கு அந்த பொறுப்பு இருக்கணும் இல்ல? இப்ப அந்த கேள்வி வெளியில நீங்க அதான் ரிவர்ஸ்ல வருது சார். அப்ப அந்த இடத்துக்கு வர வேண்டும்ங்கிற இடத்துல இருந்து ஒருத்தர் யோசிக்கிறார் இல்லையா? அவர் இதெல்லாம் கணக்குல இல்லாமல யோசிப்பாரு. அவர் யோசிக்கக்கூடிய கவலை, அவர் இதெல்லாம் கணக்கு இல்லாமையா யோசிப்பாருங்கிறது நம்ம யூகம். அதனாலதான் நான் உங்களுக்கு ஆரம்பத்துல களத்தை சொன்னேன். அப்ப களம் இன்னைக்கு இது வரைக்கும் 2011 ஆகட்டும், 2016, குறைஞ்சபட்சம் 2011 இந்த முறை அதிமுக ஆட்சின்னு சொல்லி 6 மாசத்துக்கு முன்னாடியே எல்லோரும் உணர்ந்தமா? நான் உணர்ந்தேன். அதிமுக 2011 சொல்றீங்க. 2011 எல்லோரும் கோயம்புத்தூர்ல பொதுக்கூட்டத்துக்கு அவங்க பேசி வந்த பிறகு. ஆமா, அதாவது கோவையில கூட்டம், மதுரையில கூட்டம், திருச்சியில கூட்டம் இல்ல, இந்த முறை ஆட்சி மாற்றம் உறுதி என்று பத்திரிகைகள் எழுதினாங்க, ஊடகங்கள்ல பேசினாங்க. இன்றைக்கு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு என்பதுதான் ஒரு பொதுவான கருத்தாக இருக்கு. அப்ப அந்த கட்டமைப்பு யாரால உருவாச்சு? எல்லாத்தையும் கேட்கிறேன். திரு சுப்ரத்தினத்துக்கு நிறைய கேள்விகள் வச்சிருக்கேன், அது வர அடுத்தது. அதுக்குள்ள மணிகண்டன் பேசிட்டு முதல் கட்ட கருத்தாச்சு ஒரு